ஹாய் வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஏதாவது விளங்குச்சா. எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. சில பேருக்கு நிறைய பெரிய விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் பேசிக்கான விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த எபிசோடில் அந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதுன்னா சொல்ல போகிறோம். அண்ட் இந்த எபிசோடில் ஏர்போர்ட்குள்ளே என்டர் ஆகுறதுலேருந்து ஃப்ளைட்டில் உட்கார வரைக்கும் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த டெர்மினல்ன்றது உங்கள் டிக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அந்த டெர்மினல் முன்னாடி போய் நின்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அவர் உங்கள் டிக்கெட் அண்ட் ஐடென்டி கார்டு, அதாவது உங்கள் ஆதார், ஓட்டர், பேன் எதுவாக இருந்தாலும் அதை செக் பண்ணிவிட்டு உங்களை ஏர்போர்ட்குள்ளே அமுச்சு விட்ருவாரு. நீங்கள் ஏர்போர்ட்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுண்டர்ஸ் பார்ப்பீங்க. நீங்கள் இண்டிகோவா, ஏர் இண்டியாவா எதில் நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த கவுண்டர் முன்னாடி போயிட்டு உங்கள் பேகேஜை கொடுக்கலாம். அதாவது உங்களால் தூக்கிட்டு போக முடியாத பேக்ஸ். அவங்க உங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. இல்லைனா நீங்கள் போர்டிங் பாஸ் நெட்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் பெட்டர் ஆக்சுவலா. ஒன்ஸ் நீங்க உங்க லக்கேஜை டிராப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த ஸ்கேனிங் கவுண்டருக்கு போவீங்க. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் போர்டிங் பாஸையும் உங்களையும் கேமரா முன்னாடி நிற்க வச்சு ஸ்கேன் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. இதோ இந்த மாதிரி தான். நாங்கள் பெரிய லக்கேஜில் எடுத்துகிட்டு வரல, வெறும் ஹேண்ட் பேக் தான் வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் டேரெக்டாகவே இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களையும் நீங்கள் கொண்டு வந்திருக்க பேக்கை ஸ்கேன் பண்ணுவாங்க. இங்கே ஜென்ட்ஸ் லேடிஸ்ன்னு தனியாக பிரிஞ்சு போயிடணும். உங்கள் கையில் இருக்க பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது உள்ளே இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த ஃபோன், சார்ஜர், ட்ரையர்லாம் தனியாக வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்குல்ல அதில் நீங்கள் வச்சு விட்றணும். அது பாட்டுக்கு டேரெக்டாக உள்ளே ஸ்கேன் ஆகிடும். அண்ட் உங்களையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பேக்ஸ் அண்ட் அந்த குட்டி ரூம் மாதிரி இருக்குல்ல அதில் போயிட்டு உங்களுக்கு ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணி விட்ருவாங்க. இது எதுக்குன்னா இந்த மெட்டல் டிவைசஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்கு தான். ஒன்ஸ் இந்த ஸ்டெப் முடிச்சோடனே நீங்கள் உங்கள் கேட் நம்பரை பார்த்துட்டு எந்த கேட்டோ அது போயிடலாம். கேட் நம்பர் எங்கே இருக்கும்னா உங்கள் போர்டிங் பாஸில் எந்த கேட்டுன்னு இருக்கும். இந்த ஸ்டெப்பில் உங்கள் போர்டிங் பாஸில் இருக்கிற கேட் நம்பர் பார்த்து அந்த கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற சீட்ஸில் போய் நீங்கள் உட்காந்துக்கணும். இப்போ இது கேட் நம்பர் 5னா கேட் நம்பர் 5 பக்கத்துலேயே சீட்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கே போய் நீங்கள் உட்காந்துக்கோங்க. நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம் அண்ட் எங்கள் கேட் நம்பர் 101. ஸோ அதனால் நாங்கள் எஸ்கலேட்டர் எடுத்துகிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு எங்கள் கேட் நம்பர் பார்த்து எங்கள் கேட் நம்பர் முன்னாடி இருக்கிற சீட்ஸில் நாங்கள் போய் உட்காந்துட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுக்கிறீங்கன்னா 1 hour முன்னாடியே நீங்கள் செக்இன் பண்ணிடணும். இப்போ ஏர்போர்ட் ஸ்டாஃப் போர்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் போயிட்டு லைனில் நிற்கிறோம். அங்கே இருக்கவங்க கிட்ட நம்ம டிக்கெட் காமிச்சோன்னே நம்மள இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்ருவாங்க. சம்டைம்ஸ் டேரெக்டாகவே ஃப்ளைட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நம்ம ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போகணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட டிக்கெட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருந்ததால் நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட் முன்னாடி போய் நின்றுட்டோம். இதுக்கு மேலே எந்த செக்கும் இருக்காது. ஜாலியாக போய் உங்கள் சீட்டில் உட்காந்துக்கலாம். ஏதாவது விளங்குச்சா? ஓகே, see you in the next episode. Bye.